Hi guys, good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டே இன் மை லைஃப் vlog. இந்த vlog கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் இன்றைக்கி குக் பண்ண போகிறேன், வீடியோஸ் எடுக்க போகிறேன், எடிட் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் வந்து ஜிம்முக்கு போக போகிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி டே. அண்ட் எங்கள் அம்மா வந்து ஊரில் இல்லை, எங்கள் அம்மா வந்து மைசூர் போயிருக்காங்க. ஸோ நான் தான் குக் பண்ணணும். காஃபி போடுறதுலேருந்து லன்ச்லேருந்து டின்னர்லேருந்து எல்லாமே நான் தான் பண்ணணும். அண்ட் எனக்கு அவ்வளோ பெருசாலாம் குக் பண்ண வராது, ஹானஸ்ட்டாக வராது. சும்மா பேசிக்காக பண்ணுவேனே தவிர எனக்கு இந்த டெய்லி குக்கிங், இந்த ரசம் வைக்கிறது, சாம்பார் வைக்கிறது அதெல்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஐட்டம் வந்து ஒரு வெஜிடபிள் ரைஸ் பண்ணுறது, அது மட்டும் ஒழுங்காக பண்ணுவேன். அண்ட் காய் வதக்குவேன், மற்றபடி எனக்கு வேறு எதுவும் தெரியாது. பட் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன். பாவம் எங்கள் அப்பாவையும் தம்பியும் தான், அவங்க நான் பண்ணுறது சாப்பிடணும். பட் ஒழுங்காக பண்ணுவேன்னு நினைக்கிறேன். கற்றுக்கணும், ஏன்னா யூடியூப் தான் இப்போ இருக்கே, அதை பார்த்து ஓரளவுக்கு கற்றுக்கிட்டு ஏதாவது சமாளிச்சிடலாம் அப்படின்னு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், உஷாராக நேற்று நைட்டே வந்து வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால் அந்த டைம் வந்து சேவ் ஆகிடுச்சு. ஸோ காய் கட் பண்ணுற வேலை இல்லை, மற்றபடி போய் பண்ணணும். போய் எனக்கு வேறு ரைஸ் வைக்க தெரியாது. எவ்வளோ டம்ளர் ரைஸ்க்கு எவ்வளோ டம்ளர் தண்ணி அது விட தெரியாது எனக்கு. அது வந்து என் தம்பியை பண்ணுவான். ஸோ அவன் ரைஸ் வச்சோன்னா நான் வந்து ஒரு ரசம் பண்ணிவிட்டு ஒரு காய் பண்ணுவேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு எங்களோட லன்ச் இன்றைக்கி. ஸோ அதை தான் போய் பண்ண போகிறேன். அண்ட் இன்னும் நான் காஃபி குடிக்கல. டைம் வந்து அரௌண்ட் 8:30 இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் எழுந்து ப்ரஷ் மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ காஃபிக்காக வெயிட் பண்ண முடியாது, நான் தான் போய் காஃபி போடணும். ஸோ காஃபி போட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதை அப்படியே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன், நான் எப்படி குக் பண்ணுறேன்னு. ப்ளீஸ், ரொம்ப பேடாக தான் பண்ணுவேன், பட் ஸ்டில் போய் பண்ணலாம். ஸோ நான் யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா மாமா எர்த்தோட ஆல்மண்ட் ஆயில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ப்ரெஸ்ட் ஆல்மண்ட் ஆயில் அண்ட் விட்டமின் இ இருக்குது. ஸோ ஆல்மண்ட் ஆயிலை பற்றி எல்லாருக்குமே தெரியும், அது வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் விட்டமின்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஹேரோட டெக்ஸ்சர் வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் விட்டமின் இலேயே வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, நம்ம ஸ்கேல்ப் வந்து நரிஷ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவகேடோ ஆயில் இருக்குது. ஸோ அவகேடோ ஆயில் வந்து நம்ம ஹேரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி நரிஷ் பண்ணி ரிப்பேர் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் எனக்கு வந்து இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த கோம் தான். அந்த கோம் இருக்கிறதுனால நீங்கள் டேரெக்டாக வந்து உங்கள் ஸ்கேல்பில் வந்து இதை அப்ளை பண்ண முடியும். கையில் விட்டு அதுக்கப்புறம் தேய்க்கணுன்றது கிடையாது, நீங்கள் டேரெக்டாக அப்படியே உங்கள் ஸ்கேல்பில் வந்து செக்ஷன் எடுத்து அப்ளை பண்ண முடியும். அண்ட் இதில் எனக்கு இன்னொரு பிடிச்ச விஷயம் என்னன்னா, இதில் வந்து எந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்மெல்லும் வரல. 100% நேச்சுரல். ஜென்ரலாக நீங்கள் இந்த ஆல்மண்ட் ஆயில் கல்லில் வாங்கினீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல், ஒரு ஃபேக் ஸ்மெல், ஒரு மாதிரி ஒரு சென்டட் ஸ்மெல் வரலாம். அந்த ஸ்மெல் வந்து இதில் வரல. இட் இஸ் சென்ட் ஃப்ரீ. ஸோ அதுவே எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து உங்கள் ஸ்கேல்பை டீப்பாக கண்டிஷன் பண்ணுவோம், ஹெல்த்தி ஹேரை ப்ரொமோட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். எனக்கு பர்சனலாக இது ரொம்ப பிடிச்சிருக்கு. சீரியஸாக சூப்பராக இருக்குது. இது ஸ்பெஷலாக இந்த கோம்பும் இது வந்து இந்த சென்டட் ஸ்மெல்லும் இல்லாதது எனக்கு ரொம்ப பெரிய அடிஷ்னல் வேல்யூவாக தெரியுது. இட்ஸ் அன் அமேசிங் ப்ராடக்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண ஷாம்பு அண்ட் கண்டிஷ்னர். ஸோ நான் ஷாம்பு கண்டிஷ்னர் மாமா எர்த்தோட ஆல்மண்ட் ஷாம்பு அண்ட் கண்டிஷ்னர் தான் யூஸ் பண்ணேன். இந்த ஷாம்புலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கோல்ட் ப்ரெஸ்ட் ஆல்மண்ட் ஆயில் இருக்குது, விட்டமின் இ இருக்குது, அண்ட் வீட் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஆல்மண்ட் ஆயில் வந்து நம்ம ஹேரை வந்து நரிஷ் பண்ண, ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸ்ட்ராங்கர் சாஃப்டர் ஹேருக்கு வந்து ஆல்மண்ட் ஆயில் வந்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் விட்டமின் இ வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் லாஸ் ப்ரிவென்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்ஸ் ஹேர் க்ரோத் அண்ட் ஜென்டில் கிளென்சிங்னு போட்டிருக்கு. எனக்கு வந்து இந்த ஷாம்பு பிடிச்சிருக்கு. பட் ஆனால் இதில் எனக்கு என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் நான் ஃபீல் பண்ணேனாக்கா, நான் வந்து 2 தடவை கிளென்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு தடவை கிளென்ஸ் பண்ணால் கம்ப்ளீட்டாக ஆயில் வந்து எனக்கு ரிமூவ் ஆகலை, கொஞ்சம் ஆயில் இருந்தது. ஸோ செகண்ட் டைம் நான் கிளென்ஸ் பண்ணும்போது தான் கம்ப்ளீட்டாக எனக்கு ஆயில் வந்து ரிமூவ் ஆச்சு. ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஏன்னா நான் நிறைய ஆயில் அப்ளை பண்ணேன். அண்ட் எனக்கு வந்து ரொம்ப ட்ரை ஹேர். ஸோ அதனால் ஹேர் வந்து இது லைட்டாக ட்ரை ஆக்கிற மாதிரியும் நான் ஃபீல் பண்ணேன். பட் மற்றபடி எனக்கு இந்த ஷாம்பு பிடிச்சிருக்கு. நீங்கள் 2 தடவை வந்து வாஷ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஆயில் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகுது. அண்ட் இதோட ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்குது இந்த ஆல்மண்ட் ஷாம்புவோட ஸ்மெல். சீரியஸாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட கண்டிஷ்னர். ஸோ இந்த கண்டிஷ்னர் வந்து மாமா எர்த்தோட ஆல்மண்ட் கண்டிஷ்னர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஆயில் இருக்குது, விட்டமின் இ ஆயில் இருக்குது, அண்ட் கோகோனட் ஆயில் இருக்குது. கோகோனட் ஆயில் நம்ம ஹேருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்டான விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸ்கின் ஹேருக்கு வந்து அவ்வளோ நரிஷ்மெண்ட் கொடுக்கும் கோகோனட் ஆயில். அண்ட் திஸ் கண்டிஷ்னர் இஸ் ஜஸ்ட் அமேசிங். ஸோ நான் இதை எப்படி யூஸ் பண்ணுவேன்னு சொல்கிறேன். நான் வந்து கண்டிஷ்னர் மாதிரி யூஸ் பண்ணாமல் நிறைய ப்ராடக்ட் எடுத்து ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணுவேன். ஒரு ஹேர்
மாஸ்க் மாதிரி நான் சீரியஸாக வந்து அப்ளை பண்ணேன். அதுக்கப்புறமா ஹேர் வந்து அவ்வளோ சாஃப்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியுதா, நான் வந்து இன்னும் எந்த சீரமும் அப்ளை பண்ணல, ஜஸ்ட் கண்டிஷ்னர் அவ்வளோதான். உங்களுக்கு டெக்ஸ்டர் தெரியுதுன்னு நினைக்கிறேன். லைக் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது என்னோடய ஹேர். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு இந்த கண்டிஷ்னர். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு இந்த கண்டிஷ்னர். இட்ஸ் அன் அமேசிங் ப்ராடக்ட். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தி ஹேர் க்ரோத்துக்கும் டீப்பாக கண்டிஷன் பண்ணுவோம், நரிஷ் பண்ணுவோம், ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு போட்டிருக்கு. சீரியஸாக சூப்பராக இருக்குது கைஸ். திஸ் கண்டிஷ்னர் இஸ் ஜஸ்ட் வாவ். ஸோ இந்த ஷாம்பு வந்து எனக்கு ஹேர் ட்ரை ஆகுதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா இந்த கண்டிஷ்னர் போடும்போது என்னோடய ஹேர் வந்து ஹேர் டெக்ஸ்டரில் வந்து எனக்கு சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. லைக் ஹேர் வந்து சாஃப்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா ஹேர் ஃபால் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ், கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் ஹேர் ஃபால் இருக்குது. எப்போவுமே ஹேர் ஃபால் எவ்வளோ ஆகுமோ அவ்வளோ ஹேர் ஃபால் இருக்குது. ரொம்ப ஜாஸ்தியான ஹேர் ஃபால் வந்து பார்க்கல. அதுக்குன்னு ஹேர் ஃபால் கம்ப்ளீட்டாக ஸ்டாப்லாம் ஆகாது, கண்டிப்பாக இருக்கும். பட் எப்போவுமே எவ்வளோ ஹேர் ஃபால் ஆகுமோ அவ்வளோ ஹேர் ஃபால் எனக்கு கண்டிப்பாக இருக்குது. அண்ட் மாமா அர்த் பிராண்ட் பற்றி சொல்லணும்னா நம்ம எல்லாருக்குமே தெரியாது, இட்ஸ் அன் இந்தியன் பிராண்ட். அண்ட் மாமா அர்த் வந்து பார்த்தீங்கன்னா நைகா, பர்பிள், அமேசான் ப்ளஸ் மாமா அர்த் வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுற இந்த கோட் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20% ஆஃபர் கிடைக்கும். அண்ட் இது வந்து நீங்கள் மாமா அர்த் ஒரிஜினல் வெப்சைட்டில் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவை மாமா அர்த் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது அவங்க பிளான் பண்ணுற ட்ரீயோட உங்கள் ஆர்டர் வந்து லிங்க் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் உங்கள் மொபைலுக்கு வந்து அவங்க என்ன ட்ரீ பிளான் பண்ணுறாங்க, எங்கே பிளான் பண்ணுறாங்க, என்ன ஸ்பீஷீஸ், எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களோட மெயின் மோட்டிவ் வந்து 2025க்குள்ளே ஒரு 1 மில்லியன் ட்ரீஸ் வந்து பிளான் பண்ணணும் தான். ஸோ அது எல்லாத்துக்கும் அந்த ஒரு பெரிய இனிஷியேட்டிவ்க்கு நம்ம சின்ன பார்ட்டாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா அவங்க வெப்சைட்டில் போய் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். மாமா அர்த் பிராண்ட் இஸ் பிளாஸ்டிக் பாசிட்டிவ். ஸோ அவங்க வந்து நிறைய பிளாஸ்டிக் வந்து ரீசைக்கிளிங் பண்ணுறாங்க. அவங்க யூஸ் பண்ணுறத விட அவங்க நிறைய பிளாஸ்டிக்ஸ் வந்து ரீசைக்கிளும் பண்ணுறாங்க. ஸோ காய் டன், ரசம் இஸ் கெட்டிங் ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அது தக்காளி தயிர் பச்சடி பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வெண்டைக்காய், காய், ரசம், தக்காளி தயிர் பச்சடி அண்ட் சாதம் வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான் எங்களோட லன்ச். நான் வந்து டக்குன்னு அதுக்கு வந்து தக்காளி கட் பண்ணி தயிர் பச்சடி பண்ண போகிறேன். ஸோ ஃபைனலி இந்த வீட்டுக்கு வந்துட்டேன். ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி வந்தேன். என்ன பண்ணேனாக்கா, எனக்கு வந்து ரிங் லைட் வந்து எனக்கு ப்ராப்பராக இல்லை. ஸோ எப்படி செட் பண்ணுறதுன்னு யோசிச்சு இப்போ ஒரு விதமாக செட் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்படி தான் ரிங் லைட் செட் பண்ணியிருக்கேன். என் ட்ரைபாட் நான் இங்கே உட்காந்து பேசுவேன்னா. ஸோ எனக்கு வந்து ரிங் லைட் வந்து ஸ்டாண்ட் மேலே வச்சா ரொம்ப டாலாக இருக்குது. ஸோ எனக்கு லைட் கரெக்டாக என்னோடய ஃபேஸில் விட மாட்டேங்குது. ஸோ எனக்கு அது கீழே இறக்கணும், ட்ரைபாட் இறக்க முடியல. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த ஸ்டூலில் இந்த ஓட்டிக்குள்ளே இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ண தான் அந்த நூல்லாம் கட்டினேன். பட் ஆனால் அது போல். ஸோ அதனால் இந்த பின்னாடி ஒரு ஸ்டாண்டை கொண்டு வந்து ஒரு டேபிளை கொண்டு வந்து அதுக்கு சப்போர்ட் கொடுத்து ஓரளவுக்கு செட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் வந்து வீடியோ எடுப்பேன். அண்ட் பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் மாற்றினேன். இது வந்து நான் அமேசான்லேருந்து வாங்கினேன். இந்த பிளான்ட்டும் இந்த ஸ்டாண்டும் இந்த 2 குஷனுமே நான் அமேசானில் தான் வாங்கினேன். இது எல்லாமே அமேசான் தான். ஸோ இது எல்லாமே நான் வந்து இப்போ கொஞ்சம் செட் பண்ணி மாற்றிருக்கேன். இப்போ வந்து வீடியோ எடுக்க போகிறேன்.
வீடியோ வந்து இந்த அந்த கேமராவில் தான் எடுப்பேன். ஸோ அதனால் வீடியோ எடுத்துகிட்டு வரேன். ஓகே கைஸ், என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஷியல் வீடியோ. ஸோ செகண்ட் ஸ்டெப் மாஸ்கில் இருக்கேன். எப்படி இருக்குது? ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்களா, அங்கே ஒரு பேய், இங்கே ஒரு பேய். ஓகே, ஸோ இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் செம்மியாக, இது வந்து 10 மினிட்ஸ் ஃபேஸில் இருக்கணும். கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஃபைனல் ஸ்டெப் முடிச்சிட்டேன்னா இந்த ஒரு வீடியோ முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா இன்னொரு வீடியோ எடுக்கணும். ஸோ நான் ஒரு 10 மினிட்ஸ் சும்மா தான் இருக்க போகிறேன். அண்ட் இந்த பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசானில் வாங்கினேன். இது வந்து மினிஸோட பேண்ட். பட் வந்து என் தலையில் நிற்கவே மாட்டேங்குது. இப்படி வழுக்கிட்டு வந்துடுறது. அது ஏன்னு தெரியல. இது ஃபுல் ஹெட் பேண்ட். இது ஒன்றும் இல்லை, நான் 2 வேறு வாங்கிட்டேன். ஏன் நிற்க மாட்டேங்குதுன்னு தெரியல. வீடியோஸ்க்கெலாம் போட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். சரி, நான் இது வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அந்த வீடியோ கண்டினியூ பண்ணிவிட்டு வந்து பார்க்குறேன். ஸோ இந்த மேக்கப் லுக் தான் நான் வந்து ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இது என்ன லுக்னா, நான் வந்து ஃப்ரெண்டோட வெட்டிங்க்கு க்ரியேட் பண்ண ஒரு மேக்கப் லுக். ரொம்ப சிம்பிளான ஒரு மேக்கப் லுக். இது உங்களுக்கு தெரியுதா? லைட்டிங் இப்போ பெட்டராக இருக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு மேக்கப் லுக் தான் இது. ஸோ நான் இதுதான் வந்து க்ரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மேக்கப் லுக் வந்து இந்த விலாகுக்கு முன்னாடியே வந்துடும் நினைக்கிறேன். அப்படி முன்னாடியே போட்டேன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். சப்போஸ் அப்புறமா போட்டேன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் இந்த லுக்கை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போய் வந்து வீடியோ எடிட் பண்ணி இன்றைக்கி அப்லோட் பண்ணணும். இப்போ டைம் வந்து 3:50. ஸோ கரெக்டாக இருக்கும். 4 o'clock கிளம்பிட்டேன்னா கூட போய் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் வீட்டுக்கு கிளம்பலாம். ஓகே கைஸ், ஜிம்முக்கு ரெடி. ஸோ ஜிம்முக்கு போகலாம். நான் வந்து ஒரு லாவெண்டர் கலர் டிஷர்ட்டும் ஒரு பிளாக் பேண்ட்டும் போட்டிருக்கேன். டிஷர்ட் ஃப்ரம் அமேசான், பேண்ட் இஸ் ஃப்ரம் HRX. ஸோ இப்போ ஜிம்முக்கு போகலாம். ஓகே கைஸ், நான் வந்து ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டேன். சூப்பர் டயர்ட். பட் ஆனால் இப்போ வந்து அடுத்த டின்னருக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஸோ அதனால் கோஸ் வச்சுருக்கேன். கோஸ் கூட்டு பண்ண போகிறேன். நான் இதற்கே பண்ணதே இல்லை. இதை ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி எப்படி பண்ணணும்னு மட்டும் கேட்டுக்கிட்டேன். ஸோ நல்லா கோஸ் கூட்டு பண்ணிவிட்டு அவ்வளோதான். சாதம் இருக்குது. ஸோ கோஸ் கூட்டு மட்டும்தான். எனக்கு வந்து நான் என்ன பண்ணிப்பேன்னு தெரில. இதர் சப்பாத்தி ஆர் ஓட்ஸ் ரெண்டுக்கு அது ஒன்று சாப்பிடுவேன். ஸோ இப்போ இது வாஷ் பண்ணி கட் பண்ணி கோஸ் கூட்டு பண்ணலாம். அண்ட் இப்போ வந்து நான் பார்த்திங்கன்னா ஓட்ஸ் குக்கீஸ் வந்து பேக் பண்ண போகிறேன். எனக்கு வந்து பேக் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை, ஏதாவது பண்ணணும்னு. பட் நான் அந்த வீட்டில் இருக்கும் போது 1-2 பண்ணியிருக்கேன். பட் இந்த வீட்டுக்கு வந்தப்பறம் சுத்தமாக எதுவுமே பண்ணதில்லை. ஸோ அதனால் ஓட்ஸ் குக்கீஸ் வந்து பேக் பண்ண போகிறேன். அது பேக் பண்ணணும் அண்ட் கூட்டு பண்ணணும், 2 பண்ணணும். ஸோ போய் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸ் சாக்லேட் குக்கீஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அதுக்கு பேட்டர் வந்து ரெடி பண்ணி ப்ளேஸ் பண்ணிட்டேன். அவன் வந்து ப்ரீஹீட்டில் போட்டேன். ஸோ இதுதான் வந்து குக்கீஸோட பேட்டர். ஸோ இது வந்து நான் பேக் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் ட்ரை கேஸ். இது வரைக்கும் ட்ரை பண்ணது, அதனால கொஞ்சமாக பண்ணுறேன். ஸோ நல்லா இருந்தது தான் மேபி நாளைக்கு நிறைய பண்ணுவேன். அவன் வந்து ப்ரீஹீட் ஆனதும் இது நான் உள்ளே வச்சுட்டு நான் பேக் பண்ண போகிறேன். நான் குக்கீஸ் இதுக்கு முன்னாடி நான் வந்து கோகனட் தேங்காய் பிஸ்கெட் மட்டும் பண்ணியிருக்கேன். மற்றபடி நான் வேறு எந்த குக்கியும் ட்ரை பண்ணதில்லை. ஸோ இது வந்து நான் பண்ணுறேன் சாக்லேட் ஓட் குக்கி. ஹோப்ஃபுல்லி இது நல்லா வரணும் வேண்டிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஓட் ஃப்ளார். நான் எந்த ரெசிபி ஃபாலோ பண்ணேன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நான் எக்ஸ்ட்ராவாக கோகோ பவுடர் மட்டும் ஆட் பண்ணேன். அண்ட் நான் வந்து பனவெல்லம் நினைக்கிறேன். பனவெல்லம் வந்து ஆட் பண்ணேன். நார்மல் சுகர் பதிலாக பனவெல்லம் ஆட் பண்ணேன். எதுவுமே சாப்பிட வாங்கிட்டு வரலையா? எதுவுமே இல்லைம்மா. என்னம்மா வாங்கிட்டு வந்து? இதெல்லாம் ஒரு தம்பியா? என்ன வாங்கிட்டு வரணும் உனக்கு? ஏதாவது ஓகே. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8:50. நான் வந்து டின்னர் சாப்பிட்றேன். சரி, டின்னருக்கு என்ன பண்ணுறது ரொம்ப யோசித்தேன். அதுக்கப்புறம் என் தம்பி வந்துட்டு பீட்சா வாங்கிக்கலாம் அப்படின்னா. ஸோ அதனால டாமினோஸ்லேருந்து பீட்சா தான் சாப்பிட்றேன். ஸோ டாமினோஸ் பீட்சா. ஸோ நான் வாங்கியிருக்கிறது வந்து வெஜ் பேரடைஸ். ஸோ 2 பீஸ் சாப்பிட்டேன், 2 பீஸ் இருக்குது. ஸோ நான் வாங்கியிருக்கிறது, நான் சாப்பிட்றது வெஜ் பேரடைஸ்.
ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி இருக்கும். ஸோ நான் வந்து நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். அதாவது வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். சீரியஸாக வீட்டு வேலை பண்ண அவ்வளோ கடுப்பாக இருக்குது. எங்கள் அம்மா வந்து 2 நாள் தான் ஊரில் இல்லை, பட் அதுக்கே முடியலை. அப்படி இருக்குது, அவ்வளோ கடுப்பாக இருக்குது. இதுமா இப்போ ஹோம் மேக்கர்ஸ் பேரண்ட்ஸ் அம்மாலாம் வந்து செம்ம கிரேட். ஆக்சுவலி சத்தியமாக முடியல கைஸ். ஒன்றுமே பண்ணல, ஆனாலே ஒன்றுமே பண்ணல, அதுக்கே டயர்டாக ஃபீல் பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து போய் சும்மா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணிவிட்டு நான் படுத்து தூங்கிடலான்னு இருக்கேன். பிகாஸ் ரொம்ப டயர்டாக இருக்கேன். திருப்பி நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்ணுறது, அப்லோட் பண்ணுறது, குக் பண்ணுறது, இதே தான் நாளைக்கும் சேம் ப்ராசஸ் தான் இருக்க போகுது. ஸோ ஐம் வெரி டயர்ட். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு சிம்பிள் டே இன் மை லைஃப் வீடியோ இது. அண்ட் உங்களுக்குலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் வீட்டில் ரொம்ப சேஃபாக இருங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், டேக் கேர், பாய்.